ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி vlog பார்க்கலாம். தலைவர் வந்து 2 நாளாக வேலை விஷயமா வெளியில் போகிறேன்னு சொல்லியிருந்தார். திடீர்னு தான் சொன்னார். அதனால் வந்து நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல, ஏதாச்சும் பேக் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இட்லிக்கு வேறு மாவு இல்லை, அரைக்க வேண்டியது இருந்துச்சு. முன்னாடியே தெரிஞ்சதுனால அரைச்சிருக்கலாம். எங்கேயாச்சும் வெளியில் போகணும், ஏதாவது பேக் பண்ணால் எனக்கு நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. எதுவும் வேணாம், அங்கேயே கொடுப்பாங்கன்னு சொன்னார். இருந்தாலும் மனசு கேட்கல. ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டை வந்து வெந்தயம் ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை கொஞ்சம் காய வச்சுட்டேன்னா கரெக்டாக நம்ம குடிக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கும். சிம்பிளாக வந்து லெமன் ரைஸ், அப்புறம் சுரைக்காய் கூட்டு, சப்பாத்தி போட்டு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். முட்டையும் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். நான் வந்து முட்டை தொக்கு வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து 1/2 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பணும்னு சொல்லிட்டாரு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வேக வேகமாக பண்ணேன். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன்னா மற்ற எல்லாம் ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கலாம். 2-3 நாளைக்கு எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியல. குட்டீஸை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது. அதுவும் சின்ன குட்டியில் அவங்க அப்பா இல்லாமல் இருக்கவே மாட்டார். தூங்கி ஏஞ்சதுலேருந்து கடைசியாக தூங்குற வரைக்கும் அப்பா வேணும். எப்படி சமாளிக்கிறதோ புரியல. சின்ன வயசுலலாம் சுரக்காய் சாப்பிட்ட ஞாபகமே இல்லை. ஆனால் இப்போ அதிகமாக சாப்பிட்ற காயில் இதுவும் ஒன்று. நார்த் இந்தியாவில் காமனாக ஒரு வெஜிடபிள்னால் இது சுரக்காய் தான். எப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஃபுட்டு வந்து பிடிக்கல நம்ம நினைக்கிறத விட அதில் என்னென்ன சத்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டு சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக அது பிடிக்க ஆரம்பிச்சிரும். எனக்கும் அப்படி தான். இப்போ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு கூட்டு மாதிரி பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். வீட்டை விட்டு தாண்டி போயிட்டாலே ஏதாச்சும் ஹோட்டலில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தான் தோணும். ஒரு வேலைக்கு தான் அது சாப்பிட முடியும். அடுத்த வேலை கண்டிப்பாக நம்ம எப்படா வீட்டுக்கு போவோம், வீட்டு சாப்பாடை சாப்பிடுவோன்ற மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஹஸ்பண்ட்லாம் வந்து வெளியில் சாப்பிட்ற ஆளே கிடையாது. வெளி ஃபுட்டே பிடிக்காது. அவரோட ஒர்க் பிளேஸில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும்னா 100% நார்த் இந்தியன் மெனு தான். ரொம்ப அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் அரிபரியான மாதிரி தான் இருந்தது. நம்ம வந்து தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம சுரக்காய் ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காயிலே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம மூடிட்டோன்னா அதில் இருக்க தண்ணியே பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி விட்டோம்னா அப்படியே சப்ஜி மாதிரி ரெடி ஆயிரும். நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வேணுன்ற மாதிரி, ஏன்னா இதை வச்சு நான் அடுத்த 2 வேலைக்கும் சமாளிச்சிருவேன். எனக்கும் குழந்தைங்களுக்கும் மட்டும்தான். அதனால தான் கொஞ்சம் ப்ரீ பிளானாக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து சுரைக்காய் கூட்டம் ரெடி ஆயிடுச்சு. சைடில் வந்து லெமன் சாதமும் தாளிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுட்டேன். லெமன் சாதம் டீட்டெயிலாக எடுக்கல, நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் லெமன் ரைஸ், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக வந்து லெமன் ரைஸ் மட்டும் போதும், கொஞ்சம் கூட்டு கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் வந்து முட்டை தொக்கு பண்ணலான்னு பிளான் பண்ணி கடைசியாக ஏதோ ஒன்று பண்ணி வெறும் குழம்பு மிளகாப்பொடி உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் பாயில்டு எக்கில். எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்கிற டைம் ஒன்று இருக்கும், அதை விட ஏர்லியாக தான் போகிற மாதிரி இருக்கும். அதனாலேயே அரிபரியாக அவசரமாக தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஆச்சு. குட்டீஸ் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. மோக்ஷித் குட்டி மட்டும் பக்கத்தில் ஆள் இல்லாட்டி ஏஞ்சிக்குவார். 2 முறை ஏஞ்சார். இடையில அவரும் போய் சமாதானப்படுத்தும் போது வேண்டிகிட்டே போவேன். நம்ம ஒரு முறை சமாதானப்படுத்தோம்னா அப்படியே அகேன்ஸ்ட் ஆகிட்டு நானும் தூங்கணுன்ற மாதிரி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்புறம் டோட்டலாக வேலை கெட்டு போயிடும். இன்றைக்கி எப்படியே கன்வின்ஸ் ஆகிட்டார், திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஹாட் பாக்ஸ் வேறு சொதப்பிருச்சு கடைசியில். அப்புறம் அதில் இதில் மாற்றி ஷிஃப்ட் பண்ணி எந்த ஒரு வேலையுமே பொறுமையாக பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இடையில நம்மளுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப படப்படன்னு வந்துடுற மாதிரி இருக்குது. அவசரத்தில் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சு அனுப்பியாச்சு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, பண்ணது என்னமோ கொஞ்சம் டிஷ்ஷு தான், இதெல்லாம் நாங்களே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக சொல்கிறேன், திடீர்னு ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணிவிட்டு அதுவும் நாளைக்கு போகிறது இன்றைக்கி தெரியுது, நைட்டு தெரியுது. அதுவும் குட்டிஸை வச்சுட்டு பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும். முன்னாடி தெரிஞ்சால் தான் இட்லியாக ஏதாச்சும் ஈஸியாக பண்ணியிருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க.
நம்ம வெந்தயம் தண்ணியும் ரெடியாக இருந்தது. அதையும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மாடியில் நமக்கு கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி மைண்டு பிளாங்காக ஆகிடும். தனிமையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃபீல் பண்ணதில்லை. இப்போ வந்து இந்த மாதிரி தனியாக இருக்கிறது, அதுவும் குழந்தைங்கள வச்சு தனியாக இருக்குன்னா கிளம்புன அப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் சரி நம்ம தான் குழந்தைங்களா பார்க்கணும், நம்மளே ஃபீல் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். டேக் கேர்.